நீங்க அந்த திருடனை பாத்தீங்களா? பாத்தியாவா? உங்க அம்மா அந்த திருடங்களை வெளுன்னு வெளுத்துட்டா போ. உங்க அம்மா கிட்ட வாங்கின அடிக்கு இன்னும் 2 நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டானுங்க. பாரதி, பாட்டி சொல்றது நிஜமா? அட ஆமாண்ணே, எனக்கு கூட இருட்டுல கண்ணு தெரியல. ஆனா அண்ணி சும்மா பொலன்னு பொழந்துட்டாங்க. சூப்பர் பாரதி. சரி சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க போங்க. சரி வாங்க போய் தூங்குங்க போங்க. குட் நைட் குட் நைட். மித்ரா, ரொம்ப வலிக்குதா? இல்ல குளுகுளோன்னு இருக்கு. போவியா? பா நல்லா வச்சு செஞ்சுட்டான். மித்ரா, நீ போய் ரெஸ்ட் எடு. மித்ரா கொஞ்சம் பார்த்துக்கோ. சரி மாமா. மித்ரா, நீ வா போலாம். சரி வா. மித்ரா, நீ இந்த மாதிரி கோக்குமாக்க வேலை ஏதாவது பண்ணி அந்த லேப்டாப்பை திருட வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் யோசிச்சது அப்படியே நடந்திருக்கு. அதனால்தான் நான் உருட்டுக்கட்டையோட ரெடியா இருந்தேன். இன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியா நல்லா தூங்க போறேன். லேப்டாப் வேற அவ ரூம்ல இல்லைன்னு சொல்றேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த லேப்டாப் எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா அவ ரூமுக்கு வருவோன்னு அவ தான் யோசிச்சு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நானும் அப்படிதான் யோசிச்சேன் மேடம். சரி, அப்படின்னா லேப்டாப் எங்க போச்சு? பறந்து போச்சு. என்ன மித்ரா மேடம், சௌக்கியமா? நேத்து நீங்க போட்ட திருட வேஷம் உங்களுக்கு அப்படியே செட் ஆச்சு. நீங்க உண்மையிலேயே திருடன்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். என்ன பாரதி இஷ்டத்துக்கு பேசுற? முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு போட்டு என்ன பிரயோஜனம்? நேத்து நைட்டு நீதா வேஷம் போட்டேன்னு பார்த்த உடனே எனக்கு டவுட் வந்துருச்சு. ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அந்த லேப்டாப்பை என்கிட்ட இருந்து தூக்கறதுக்கு கேவலமா இப்படிலாம் பிளான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் நைட்டோட நைட்டா அந்த லேப்டாப்பை ஒரு நல்ல சர்வீஸ் சென்டரா பார்த்து ரெடி பண்றதுக்கு கொடுத்து வச்சுட்டேன். இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி என்ன தாராளமா அழிச்சு காட்டு. ஆனா பவானி, இந்த மாதிரி அழிச்சிருவேன், கொன்னுடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா நீங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுங்க. போனா போது பொழைச்சு போட்டோன்னு நானும் உங்களை விட்டுடுறேன். ஒழுங்கு மரியாதையா உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு ஆதிக்கிட்ட இருந்து அவருக்கு தெரியாம புடுங்கின சொத்து எல்லாமே அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுங்க. ஆதியும் போனா போதுன்னு உங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுருவாரு. ஏன்னா அவரு ரொம்ப நல்லவரு. அதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. ஹே பாரதி, போத நிறுத்து. நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அன்னைக்கு உன்கிட்ட சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். ஆதிக்கிட்ட இருந்து மொத்த சொத்தையும் வாங்கி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி அவனை கொன்னு அவன் நெத்தில 10 ரூபாவை ஒட்டி காட்டுறேன். இல்லைன்னா நான் பவானி இல்ல. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? உங்களுக்குலாம் எப்படி சொன்னாலும் புத்தியே வராது. சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும். செம்மையா வச்சு செஞ்சாதான் நீங்கெல்லாம் வழிக்கு வருவீங்க. வெயிட் பண்ணுங்க. லேப்டாப் ரெடி ஆனதும் உங்களை நானே தேடி வந்து மீட் பண்ணுவேன். உங்களுக்கும் எனக்கும் முடிக்க வேண்டிய கடனு இன்னும் ஏகப்பட்டது இருக்கு.
அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு கட்டணும்ல, அதுக்கு தான். வரட்டா? நீங்கள் கொடுத்த லேப்டாப்பை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்தாச்சு. அதோட நிறைய பார்ட்ஸு தீயில எரிஞ்சு போயிடுச்சு. உங்கள் லேப்டாப் இருக்கிற கண்டிஷனை வச்சு பார்த்தா கண்டிப்பாக இங்கே வச்சு ரெடி பண்ண முடியாதுன்னு தோணுது மேடம். என்ன சொல்றீங்க? அப்படின்னா லேப்டாப்ல இருக்கிற டேட்டா எதையும் ரெக்கவர் பண்ண முடியாதா? அதுக்கு ஒரு வழி இருக்கு மேடம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கிற எல்லா லேப்டாப்பையுமே நாங்கள் பெங்களூரில் இருக்கிற எங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ண முடியாத சில லேப்டாப்ஸுமே எங்ககிட்ட இருக்கு. அது மொத்தத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் நாளைக்கு பெங்களூருக்கு அனுப்பி வைக்க போகிறோம். உங்களுக்கு ஓகேனா உங்கள் லேப்டாப்பையும் நாங்கள் சேர்த்து அனுப்பிச்சிடுறோம். அங்க அனுப்புனா கண்டிப்பா டேட்டாவை ரெக்கவர் பண்ணிடலாம்ல? மேக்ஸிமம் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாவை மட்டும் ரெக்கவர் பண்ணலாம் மேடம். பட் அது 100% சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முடியலன்னா சங்கடம் ஆகிடும் மேடம். அதனால தான் முதலே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது ஒரு முயற்சி தான் மேடம். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா அந்த லேப்டாப்ல இருக்கிற டேட்டா எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்ககிட்ட நான் இவ்ளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். புரியுது மேடம். இது ஒன்று தான் ஆப்ஷன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஓகே சந்தோஷ், நீங்க அந்த லேப்டாப்பை பெங்களூருக்கு சர்வீஸ்க்கு அனுப்பிடுங்க. அப்டேட் இருந்துச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக மேடம். சந்தோஷ் சொல்றத வச்சு பார்த்தா லேப்டாப்ல இருக்கிற டேட்டாவை ரெக்கவர் பண்றது 50% தான் சான்ஸ் இருக்கும் போலயே. ஆனா அந்த வீடியோ எனக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். இப்போதைக்கு நம்பிக்கையோட இருக்கிறது தான் ஒரே வழி. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பாட்டிக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் ஆகாது. முதல்ல மாத்திரையை தேடு. என்னாச்சு, கிடைக்கலையா? ஆமா. சரி இரு, நான் போய் இன்னொரு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். அதையாவது சரியா கலந்து கொடு. பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான். இது பெரிய ரிஸ்க் தான். ஆனா பவானி சொல்ற மாதிரி இப்போ இதை விட்டா வேற வழியே இல்ல. இந்தா. கல. இந்த டம்ளர்ல இருக்கிற ஜூஸ் மட்டும் பாட்டிக்கு கொடு. மத்தத உங்க அண்ணாவுக்கு எனக்கும் கொடு. சரிங்க மேடம்.